மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தூங்கா நகரம். ஆனா அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும். வைகை நதி பாயும் மண், மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை. இங்க மல்லிகை மணக்கும், நள்ளிரவிலே இட்லி ஆவி பறக்கும், சுங்குடி சேலைகள் கைவினை பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும். மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையில் சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு. நம்முடைய அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவூட்டி இருக்கு. அதனால தான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன். மதுரை சங்க வைத்து தமிழ் வளர்த்த நகரம், கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ் பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். பழைய மதுரையினுடைய மரபு, பண்பாடு, வரலாற்று சின்னங்கள் போன்றவற்றை பாதுகாக்கிற அதே வேளையில் தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம்.